வாங்க மேடம். எல்லாரும் வந்துட்டீங்களா தம்பி? அப்பவே வந்துட்டோம் மேம். வென்யூல டெக்கோர் எல்லாம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன். மாப்பிளைக்கும் பொண்ணுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அவங்க வந்த உடனே போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாப்பிள வந்தாச்சு, பொண்ணு வழியில வந்துட்டே இருக்கு, இப்ப வந்துரும். ஓகே மேடம். சார் நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிங்கிளான எல்லா போட்டோஸும் எடுத்துடலாம். அப்புறம் பொண்ணு வந்த பிறகு சேர்த்து வச்சு கப்பல் பிக்ஸா எடுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே சார். தம்பி அது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒருத்திக்கு இருக்கா. அப்பத்துல இருந்து போட்டோக்காரர் எப்போ வருவான்னு பைத்தியம் பிடிச்சு அலையா. இந்த பின்னாடி வேன்ல தான் வந்துட்டு இருக்கா. அவளை போட்டோ எடுங்க. அதுக்குள்ள நீங்க மட்டும் அவளை 4 போட்டோ நல்லா எடுத்து கொடுக்கலன்னு வைங்க, உங்களை வேலையே பார்க்க விட மாட்டா. அதனால ஒரு 4 போட்டோ எடுத்து அவளை வாயை மூட வைங்க. அப்படிங்களா சார்? சரி. ஐயா நீ பாத்து வாயா, சாப்பாடு வேலையில எப்படி நடக்குன்ட்டு. ஆனா போறேம்மா, நீங்க 2 ரூமுக்கு போயிருங்க. எங்கெல்லாம் ரூம்ல போயிருக்க? இங்க நிக்கணும், இப்ப ஒவ்வொருத்தர வருவா, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட வேண்டாமா? அதுவும் சரிதான், நான் வாரேம்மா. மேம் சார் அப்படின்னு இல்லைங்க, உங்க 2 பேருக்கு ஒரு போட்டோ எடுத்துருவோம். கிட்ட வாமா சிரி. எஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ. போட்டோகிராஃபர் தம்பி. சொல்லுங்க மேடம். இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, கையில என்ன ஒரே ஒரு கேமரா வச்சிருக்கீங்க? எல்லா செட்டப்பும் உள்ள செட் பண்ணிருக்கோம் மேடம். ஓ அப்படியே? எல்லா செட்டப்பும் உள்ள பண்ணி நீங்க மட்டும் ஏன் இங்க நிக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம். இப்போ ஒரு சார் வந்தாங்க கண்ணாடி போட்டுட்டு. அந்த சார் தான் இங்க நிக்க சொன்னாங்க. அவங்க வைஃப் வராங்களாம், அவங்கள போட்டோ எடுக்கணுமா, அதான் நின்னுட்டு இருக்கேன். பாத்தியவுமா, என் வீட்டாளுக்கு என் மேல அக்கறையே. எனக்காண்டி மெனக்கிட்டு போட்டோக்காரர் தனியா நிக்க வச்சிருக்காவ. ச்சே, சும்மா சொல்லக்கூடாது. என் வீட்டாளுக்கு என் மேல பாசம் அதிகம்தான். ஆமாக்கா, நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் என் நல்ல மனசு, என் நல்ல மனசுக்கு நல்ல கணவர். அந்த சாருக்கு வைஃப் மேல ரொம்ப பாசம் போல. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அவங்க வைஃப் அந்த சார ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்களா காலையில இருந்து. போட்டோ எடுங்க போட்டோ எடுங்கன்ட்டு. அது மட்டும் இல்ல, 4 போட்டோ எடுத்து கொடுத்துரு தம்பி, இல்லன்னா உன்னை வேலை பார்க்க விட மாட்டா, அவ கொஞ்சம் லூசு அப்படின்னு சொன்னாரு. ஆமா மேடம், அதனாலதான் நானும் லூஸ் ஆச்சே, முதல்ல அதுக்கு மட்டும் போட்டோ எடுத்து கொடுத்துருவேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா நீ நடுநடுல டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா என்ன பொண்ணு மாப்பிள்ளைய ஒழுங்கா கவர் பண்ண முடியாது பத்திலா. சீக்கிரம் வந்தா 4 போட்டோ எடுத்து கொடுத்துட்டு மத்த வேலையை பார்க்க போலாம். எங்க தான் போச்சோ அந்த மேடம் தெரியல. அந்த மேடமே நான்தான். ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க நீங்களா? ஆமா நானே தான். நான் தான் எங்க வீட்டாள்கிட்ட காலையில 4 போட்டோ எடுத்து சொன்னேன். அதுக்குதான் இந்த பெனாத்திட்டு போயிருக்காரு. சாரி மேடம், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வாங்க, உங்களை அழகா நயன்தாரா மாதிரி 4 போட்டோ எடுத்தாரே மேடம். 4 போட்டோ எடுத்தறதுக்கு நீ 1 லட்சம் ரூபாய் வாங்குற? இல்ல மேடம். அப்புறம் என்ன, கல்யாண ஆல்பத்துல என் போட்டோ தான் டாப் டக்கரா இருக்கணும் பாத்துக்க. அப்போ பிரைடும் க்ரூமோ அவே ரெண்டெல்லாம் சைடு ஃபிகர். ரெண்டேத்துக்கு எங்கயாவது ஒரு 2 மூலையில 2 போட்டோ போட்டு விடு. மத்த ஆல்பம் ஃபுல்லா நான் தான் இருக்கணும், புரியுதா? ஓகே மேடம், ஓகே. அண்ணி போதான் அவன மிரட்டினது. நான் உன்ன மிரட்டல, நான் உண்மையதான் சொல்லியே. எப்பா தம்பி, நான் உள்ள போய் கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு வரேன். வர்ற வழியில கொஞ்சம் மேக்கப் கலந்துட்டு. ஓகே மேடம். அதுக்கப்புறம் நம்ம போட்டோ எடுக்கலாம், சரியா? ஓகே மேடம். மேடம் உங்களை போட்டோ எடுக்க வேண்டாமா? கண்டிப்பா எடுக்கணும். சென்டரா வாங்க மேடம், போட்டோ எடுக்கலாம். அப்படியே நில்லுங்க மேடம். சார் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணதான் சரி, எடுங்க. இல்ல சார், என்ன கொஞ்சம் அழகா ஸ்மைல் பண்ணீங்கன்னா அப்படியே பிரைட்டா இருக்கும் உங்க ஃபேஸ். இல்ல இவ்வளவுதான் நான் சிரிக்கிறதே. அடடா கீது, என்ன கீது இவ்வளவு லேட்டா வருது? யார் அது இப்படி சொல்ற? சீக்கிரமா தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சாரி கிட்டணும் பாத்தியா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஓ அப்படியா? ஆனா அந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு கீது. yellow கலர் சாரி, அதுலயும் இந்த ரெட் கலர் பிளவுஸ் சூப்பர். அப்படியே நயன்தாரா மேடம் அவுட்ஃபிட் இன்ஸ்போ மாதிரி இருக்கு. ஆமா ராஜு, அவங்களோட அவுட்ஃபிட்ல இருந்து நான் இதை டிசைன் பண்ணேன். சூப்பரா இருக்குல? ஆமாமா சூப்பர், ரொம்ப எலிகண்டா இருக்கு. थैंक यू ராஜு. சார் போட்டோ போட்டோ எடுக்கலாம்ப்பா. இது ஸ்மைல் பண்ணு. சாரி சார், மன்னிச்சிருங்க. ஏன் தம்பி? இல்ல சார், நான் கூட இந்த பிங்க் கலர் சாரியக்கா தான் உங்க வைஃப்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த yellow கலர் சாரியக்கா தான் உங்க வைஃப்ன்ட்டு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? ஏன்க்கா என்னாச்சு? நான் தான் இவரோட வைஃப். அந்த மண்டல சேலரில கிடையாது. ஐயோ அப்படியா? சாரிக்கா. அவி 2 பேரும் நல்லா சிரிச்சிருந்து பேசிட்டு இருந்தாங்களா, அதான் அவி 2 பேரும் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு நினைச்சிட்டேன்க்கா. மன்னிச்சிருங்கக்கா, சாரி. பாரு, போட்டோ எடுக்க வேண்டாம், போட்டோ எடுக்க வேண்டிய வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த குடும்பத்துக்குள்ள கூடி கும்மி அடிச்சு வேற போல நீ. சாரிக்கா, விடுமா, இத தெரியும் சின்ன பையன். வாயை மூடிட்டு இருந்தேன்னா தப்பிப்பே சொல்லிட்டேன். கல்யாண மண்டபம்ல பார்க்க மாட்டேன். சரிமா அக்கா, போட்டோ. நீ போட்டோ எடுக்க வேண்டாம், ஒரு மண்ணை எடுக்க வேண்டாம். ஏன்க்கா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ? நீ என்ன தப்பு பண்ணல. உன்னை போட்டோகிராஃபரா புக் பண்ணி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். பாருங்க, வாங்க என் பின்னாடி. இங்க நின்னு போட்டோ கிட்ட எடுத்து அவ்வளவு தான் பாத்துக்கிடுங்க. சரி உமா. சாரி கீது, உமா பார்த்தா உனக்கு தெரியுமே. நம்ம 2 அப்புறமா போட்டோ எடுப்போம். ஓகே ராஜு, நோ ப்ராப்ளம். நீ போ. தேங்க்ஸ் கீது. அக்கா வாங்கம்மா. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. थैंक यू மா. இந்த சாரி கலர் ஜடை எல்லாம் சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ் மா. அம்மா ஏன்க்கா தனியா இருக்கீங்க? உங்களுக்கு போர் அடிக்கலையா? போர்லாம் அடிக்கலம்மா, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. இப்பவே ஃப்ரெண்ட் வெளிய போனாவ. ஏன் காத்த நாங்க வந்துட்டோம்ல, ஹாப்பியா இருக்கு. சரிம்மா. உங்களுக்கு இன்னும் 2 சாரி தரலையோக்கா? இல்லம்மா, இனிதான் வந்து கூப்பிடுவாங்க. அங்க பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் வாங்கிட்டு வரணுமா. அதான் ஜடெல்லாம் போட்டு ரெடியா இருக்கேன். சூப்பர்க்கா. அக்கா நான்
நேரம் வா வெளிய எல்லாரும் உன்னை கூப்பிடியாவ இந்த வாரன்